ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி பீடியா. வீக்லி பீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ எஸ், 2 எல்லா வாரத்தோட வீக்லி காலையில அப்டேட்ஸா? 2 வாரத்தோட வீக்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. ஓ எஸ், ஒரு வாரம் மிஸ் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. சரி, ஓகே. மண்டே இந்த வீடியோ ஷூட் பண்றோம். மண்டே ஃபுல்லாவே ஸ்டார்டிங் காலையில இருந்து நைட் வரைக்குமே பரபரப்பா போயிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் எலெக்ஷன். ஒரு மாற்றம் வந்திருக்கு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, இது டிவிகே ஜெயிக்கிறாங்களோ, ஏதோ ஒரு புது கட்சி ஜெயிச்சிருந்தா கூட எனக்கு ஃபைன் தான். லைக் வந்து இவங்க நல்லது பண்ணுவாங்க, இவங்க கரெக்டா பண்ணுவாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு மாற்றம் வந்து வரவே வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். லைக் இந்த ஒரு பேட்டர்ன் தானா கடைசி இருக்கும். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க என்னதான் பண்ணாலுமே வந்து இவங்க தான் மாறி மாறி வந்துட்டே இருப்பாங்க, அது மாறவே மாறாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல ஒரு மாற்றமா தான் நான் இது பாக்குறேன். இந்த மாற்றம் வந்து நல்லதோ கெட்டதோ அதான் வரவேற்கேன். இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து அங்கங்க வந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் எல்லா பேட்டர்னுமே மாறும் அப்படின்றது. இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஆக்சுவலி இதுவே மாறி இருக்குன்னா நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்ஃபுல்லா என்னுடைய வரப்போற நாட்கள் வந்து எடுத்துட்டு போறேன். கான்பிடண்டா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சர்ப்ரைசிங்கா இருக்குன்னா, இவங்க ஜெயிச்சது அதெல்லாம் தாண்டி இந்த கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷத்துல வந்து இந்த கட்சி வந்து ஒரு 25 வருஷம் டாமினேஷனை வந்து உடைக்குது அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி. அது மட்டும் இல்லாம தனி கட்சியா அலையன்ஸ் கூட இல்லாம உண்மையிலேயே ஆக்சுவலி எந்த கட்சியுமே தனியா நின்று சுயேட்சையெல்லாம் ஜெயிச்சது கிடையாது. இன்னொரு விஷயம், அண்ணா கொடுத்த ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்டே வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். பிரஸ் மீட்டே கொடுக்காம வந்து ஜெயிச்சிருக்கான்றது பெரிய விஷயம்ப்பா. அதான் இன்னும் அது மெஜாரிட்டி எல்லாம் வரல, இன்னும் யாரு சிஎம் ஆவாங்க எதுவுமே தெரியல. பட் இருந்தாலும் நிறைய சொன்ன மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் ஹோப் அப்படின்னு தான் சொல்லிட்டு இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியிலே ஒரு பெரிய ரெவல்யூஷன் இது. அவ்வளவுதான். இந்த எலெக்ஷன் எல்லாம் தாண்டி நைட் ஒரு அப்டேட். எஸ், எம்ஐ வர்சஸ் எல்எஸ்சி எதுக்குமே உதவாத ஒரு மேட்ச். அது பாக்குறதுக்கு முன்னாடி தெரியும் நீ சந்தோஷமா இருப்பேன். இந்த கமெண்ட் செக்ஷன் கலவரங்களை பாத்துருவோமா நண்பர்களே? போன வீடியோல இருந்து அது ஒரு 4 கமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம அந்த மும்பை சிஎஸ்கே மேட்சோட ப்ரிவியூல நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தோம், இது நடக்கும் அது நடக்கும். அது நடந்ததுக்கு அப்புறம் எடுத்து ரிவ்யூவா போடும்போது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல. ஜோசியக்கார பரத் அப்படின்ட்டு, நாஸ்டடாமஸ் பரத் அப்படின்ட்டு எப்படி பண்றீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் ரொம்ப சிம்பிள், பெரிய விஷயம்லாம் இல்ல. சரிங்களா? மேட்சை பார்ப்பேன், மேட்ச் அப்ஸ் நான் ரொம்ப நம்புவேன், ஸ்டாட்ஸ் அண்ட் மேட்ச் அப்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரு பிளேயரோட டிஸ்மிஸலுக்கு வந்து நான் ஒரு 3-4 ஹவர்ஸ் உட்காந்து பார்ப்பேன், ஒரு பிளேயர் இப்படி அவுட் ஆறாங்க அப்படின்ட்டு. அதை பேஸ் பண்ணி எனக்கு இருக்கிற கிரிக்கெட் நாலேஜ்ல சும்மா ஒரு விஷயம் சொல்றதுதான். அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ல இருக்குன்றப்போ அது ஹேப்பனிங், தட்ஸ் a simple thing. பட் அதை தாண்டி வந்து சில கமெண்ட் வந்திருந்தது. பரத் அப்படின்ற ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, மரத்துடன் மோது பரத்துடன் மோதாதே. அவன் பேருக்கு அவனே பப்ளிசிட்டி பண்ணிக்கிறானா? சரி, ஓகே. பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பரத் ஃபேமிலி எல்லாம் ஒண்ணுக்கு வர்றாங்க. அப்புறம் உனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்து, ஹரிஸ் ப்ரோ ஹேர் ஸ்டைல் லுக்கிங் லைக் காதலர் தினம் குணால் அப்படின்ட்டு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நானே சொல்லுவேன், பரத்து சொல்லுவாப்ல. போன வீடியோல தான் பேசிட்டு இருந்தோங்க, இந்த ஹேர் கட் வந்து ஒரு படிக்கு மேல போயிட்டு கவுண்டர் பண்ணிடுவாரு. ஹேய் டயானா, அதே படத்துல தான் அந்த சீன் வரும். சரி, ஓகே. பை தி வே சீரியஸான கமெண்ட்ஸ் வரும். அதே வீடியோல வந்து நீ ஒன்னு சொல்லியிருந்த, ஒன் பேட் டே ஃபார் திலக் வருமாங்க அப்படின்ட்டு. அது எப்படி ஒன் பேட் டே ஆகும் ஃபார் திலக் வருமா? அவன் அடிச்சதே ஒன் குட் டே தான் இந்த ஐபிஎல்ல, அதுவும் ஜிடி அகைன்ஸ்ட் அடிச்ச 100 அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சொல்லுப்பா ஹரிஷ், என்னப்பா? இன்னைக்கு எம்ஏஎல்எஸ்சி மேட்ச் முடிஞ்சுமே அண்ணனுக்கு ஒரு பேட் டே தான். பட் ஓகே, பேட் டே நான் சொல்ல மாட்டேன், புவர் ஃபார்ம் தான். லைக் வந்து நிறைய மேட்சஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்காரு. ஃபார்மா இல்ல, ஆனா இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி நம்பர் 3 வந்து ஆடினாரு. நம்பர் 3ல வந்து ஆடினாரு. இன்னைக்கு ஆக்சுவலி நிறைய மாற்றங்கள் பார்த்தோம், அதனால நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்பர் 3ல வந்து ஆடினாரு. அகைன் ஃபெயிலியர் தான். எஸ், அவர் ஃபெயில் ஆயிட்டு தான் இருக்காரு, அதை நோட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அந்த வீடியோல நான் அப்புறம் சொல்லியிருப்பேன், லைக் வந்து எனக்கு திலக் வர்மா ரொம்ப பிடிக்கும், ஐ ட்ரஸ்ட் திஸ் கை, அதனால நான் முட்டு கொடுக்குறேனே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷனே பண்ணிட்டேன். அவ்வளவுதான். வச்சுக்கிறங்களா இல்ல, அதான் உண்மை. நல்ல டேலண்ட்டுங்க ஃபியூச்சர்னு சொல்லும்போது சரி ஓகே, ஏதோ கொஞ்சம் 4-5 மேட்ச் அடிக்கலையா, இல்ல சரி ஓகே ஒரு மேட்ச் அடிச்சாரு, ஃபைன். ஹோப்ஃபுல்லி கம்ஸ் பேக் டு ஃபார்ம் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் சக்சஸ், ஹோப்ஃபுல்லி. அதை சொல்லிட்டு கடைசி கமெண்ட், இந்த கமெண்ட் வந்து ஐ திங்க் எம்ஐ வர்சஸ் எஸ்ஆர்எஸ் மேட்ச்ல நம்ம ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தோம். அதில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இஷான் கிஷன் அப்ரிஷியேட் பண்றாங்க, அவர் போயிட்டு கேப்டன் இல்லனா கூட பேட் கமின்ஸ்டையும் பவுலர் டீம் போயிட்டு பேசினாரு அப்படின்னு சொல்லியிருந்தால. அதுல வந்து ஒரு கமெண்ட் வந்திருந்தது, யூடியூப் மென்டல்ஸ், இஷான் கிஷன் வந்து மும்பை ஆலியா, அவனுக்கு வான்கடை பத்தி நிறைய தெரியும், அதனாலதான் போய் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க, சர்க்காசம் பண்றாங்களா? இல்ல எனக்கு புரியல, இஷான் கிஷன் மும்பை ஆலா மச்சி அப்படியா? எனக்கு தான் தெரியல போல. நான் ஜார்க்கண்ட் கேப்டன் நினைச்சிட்டு இருந்தேன். ஜார்க்கண்ட் கேப்டன் ஆச்சு அவரு. இல்ல மும்பை இந்தியன்ஸுக்கு விளையாண்டா மும்பை ஆலா? இல்ல எனக்கு புரியலப்பா, நீங்க சொல்லு. இல்ல மும்பை இந்தியன்ஸ் விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இது மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்களா? ஆமா, தெரியாதவனுக்கு சிவம் துபை பத்தி அட்வைஸ் கொடுத்தாரு அடிக் பண்ணிட்டு மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம். ஏதோ மும்பையால சிவம் துபைன்னு சொல்லியிருந்தா ஒரு நியாயம் இருக்கு. மும்பைல பிறந்து மும்பைல விளையாண்ட பிளேயர். சரி, அதான் அவர் ஏதோ தப்பா போட்டாரு போல. சேர் வந்து மும்பை ஆளு, அவர் வந்து மும்பையை வந்து போட்டு பொழந்துருக்காரு. இவ்வளவு பேசாத, அவர் தெரியாம போட்டாரு. சொல்ல கூட ஓகே அப்படின்ற, என்ன ப்ரோ இப்படி வரீங்க? சரி ஓகே, சரி ஓகே, ஏதோ தெரியாம போட்டாரு, என் கண்ணுல மாட்டுச்சு, சிரிப்பா இருந்துச்சு, அதனால வந்து ஷேர் பண்ணேன். சரி ஓகே. எனக்கு கமெண்ட்ஸ் முடியல, இன்னும் ஒரு கமெண்ட் இருக்கு. லைக் வந்து பரத் வந்து லிட்டரலா இந்த வீடியோல வந்து பயங்கர
எக்ஸ்பர்டீஸ் சொல்றாரு. ஹரிஷ் லுக்ஸ் லைக் அ ஹோஸ்ட்னு சொன்னாங்க. நான் இப்பவுமே சொல்றேன், நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு ஹோஸ்ட் தான் இந்த சேனலுக்கு. லைக் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இரு நான் ஒத்துக்கிறேன். நான் பரத் அளவுக்கு லைக் டாக்டிக்கலா வந்து அந்த பார்த்து ஒரு ஸ்டார்ட்டுமே எடுத்து மேட்ச் பேசுற ஆள் கிடையாது. எனக்கு அந்த பிளேயர் வந்து எப்படி விளையாடுறாரு பெர்ஃபார்ம் பண்றதை வச்சு என்னோட இன்ஸ்டிங்ஸை வச்சு நான் வந்து சொல்லுவேன். அது வந்து மோஸ்ட் ப்ராபப்லி நான் ஒரு ஹோஸ்ட் தாங்க. அதை தாண்டி எனக்கு இருக்க கருத்துக்கள் சில அங்கங்கே வந்து கிளிக் ஆகுது. அது வந்து ஏதோ நல்லா போகுது. சில விஷயங்கள் எனக்கு டெக்னிக்கலா வந்து பார்த்து சொல்ல தெரியறதுனால நான் வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். பரத்துக்கு தான் வந்து நீங்க எல்லா கிரெடிட்ஸும் கொடுக்கணும். அது வந்து மென்ஷன் என்ன ஆக்டோபஸ் சார் சொல்லுங்க. கைஸ் இல்ல அவன் மேபி அது பெர்ஸ்பெக்டிவா சொல்றான். பட் வந்து எனக்கு என்னன்னா லைக் நான் ஸ்டாட்டிஸ்டிக்கலா சொல்றேன், பட் அவன் இன்ஸ்டிங்டிவா சொல்லுவான் எக்கச்சக்க விஷயங்கள். அண்ட் டெக்னிக்கலா எக்கச்சக்க விஷயம் சொல்லும்போது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து அது நல்லா வருதுன்ற மாதிரி நான் சொல்லுவேன். நாட் அபவுட் பாரத், இட்ஸ் நாட் அபவுட் ஹரிஷ், இட்ஸ் லைக் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு எப்பவுமே. பட் ஓகே இல்லடா ரெண்டு பேரும் சரி ஓகே கட்டத்துல போ. அதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா நியூஸ் சொல்லு. ஹர்திக் பாண்டியா சிவம் துபேன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ரூமர் கடைசி ஒரு 3-4 மணி நேரமா வந்து சர்ஃபேஸ் ஆயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால, எஸ்பெஷலி நம்ம ட்விட்டர்லயும் சரி நம்ம டகவுட் ஆப்லயுமே சரி. ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக அவருடைய கடைசி மேட்ச் ஆடிட்டாரா, ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்களா, சொல்லுங்க 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 அப்படின்னு வந்து எக்கச்சக்க கமெண்ட்ஸ். இது தெரியல, அவர் வந்து இந்த மேட்ச்ல ஆடலைங்க சரிங்களா, வந்து ஒரு பேக் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் கேப்டன்சி சூர்யா தான் பண்ணாரு. பட் நத்திங் பிஹைண்ட் இட், அதுக்கு பின்னாடி வந்து எந்த விஷயமே இல்ல, எதுவுமே உண்மை கிடையாது, எதுவுமே நம்பாதீங்க. அதையும் தாண்டி உண்மையிலேயே ஹர்திக் பாண்டியா வந்து தூக்கிடுவாங்களா மும்பை இந்தியன்ஸ் விட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரியல. மேபி கேப்டன்சி விட்டு தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அஸ் பிளேயரா கண்டிப்பா வந்து இந்த மினி ஆக்ஷன்ல ட்ரேட் பண்ணவோ ரிலீஸ் பண்ணவோ வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் அது பண்ணவும் மாட்டாங்க. மேபி நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன்ல மேபி ஒரு டிசிஷன் எடுக்கலாமா இருக்கும். மினி ஆக்ஷன்ல பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். பட் வாட் அபவுட் யூ? லைக் சிவம் துபேயோட ஸ்வாப்னு பேசிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. ஒரு பயனும் இல்லை எங்களுக்கும் தானே, உங்களுக்கும் தான் ஒரு பயனும் இல்லை. ஒரு பயனும் இல்லை. அவர் பாலே பிடிக்க மாட்டாரு. அவர் வச்சுட்டு இன்னும் டிப்ரெஷன் போறதா வர பாலே விட்டுட்டு. சரி ஓகே. ஆனா அவர் மும்பை ஆளுப்பா, வான்கடையில் அடிப்பாருன்னு நிறைய பேர் பேசுறாங்க. அடிக்கிறது ஓகே, எங்களுக்கு அந்த ரோல்ல மேபி என்னன்னா ஒரு பினிஷர் வந்து இப்போ எங்களுக்கு ராபின் மின்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு பினிஷர் வேணும் அப்படின்னா நாங்க சிவம் போய் விளையாட வைக்கலாம். பட் இந்த ராஜ் அக்வத் பவன் ஒருத்தர் இருக்காருப்பா, இந்த மேட்ச் விளையாட வச்சாங்க, விளையாடவே இல்லை. அதாவது ஐ திங்க் அவர் 6 மேட்ச் ஆட்டான்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். டோட்டலாவே வந்து தலைவன் வந்து 19 பால் தான் ஆடி இருக்கு. அதுவும் 3 இன்னிங்ஸ் தான் பேட்டிங்கே கிடைச்சது. 6 மேட்ச் ஆடி அவர் ஆக்சுவலி பவுலிங் நல்லா போடுவாரு. பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி தான் சொல்லுவாங்க. பவுலிங் ஒரு மேட்ச் கூட போடுறது இல்ல. எதுக்குடா எடுக்கிறீங்க ராஜ், இவரு ராபின் மின்ஸ் ஆச்சு ஒரு பேட்டிங் எல்லாம் கிடைச்சது. அதுதான் முடிஞ்சு. இப்ப எனக்கு என்ன ஹர்திக் பாண்டியா தூக்கிட்டு ராஜ் அங்கத் பவர் வந்து ஃபுல்லா விளையாட வச்சுட்டு ஒரு சீனியர் பிளேயர் வேணும், ஒரு பினிஷர் வேணும் அப்படின்னா சிவம் துபே வேணும். அப்படி எடுத்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. எப்படி லைனப் எடுத்துருப்பாங்கன்றதுக்கு இது வேணாம் சொல்றதை கேளுங்கன்னு பினிஷிங் சொல்றது நாங்க ஏமாந்தோம், நீங்களும் ஏமாறாதீங்க வேண்டாம். எனக்கு சிவம் துபே ரொம்ப பிடிக்கும். இப்படிதாங்க திலக் வரும். எல்லாரும் கரியரை முடிச்சு விடுறது நான் தானா? நீதான் ப்ரோ, நீதான் என்ன குற்றம் உணர்ச்சி கொடுவாங்க. சரி ஓகே விடு, நெக்ஸ்ட் போ. சரி ஆனா அப்படி சொன்னோம்னா நம்ம சூரியகுமார் தான் கழுவி ஊத்திட்டு இருக்க. இந்த மேட்ச் அடிப்பாருன்னு பார்த்தா அடிக்கலையே. வா அடிக்க மாட்டா செட். நீ சொல்லு இது மும்பைல எல்எஸ்ஜி பத்தி பேசு. 230 சேஸ் பண்ணோம் சம்திங் ஈஸியா வந்து முடிச்சு விட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ரன் சேஸ் அந்த மேட்ச் முடிச்சு தான் வரும். சொல்லு என்ன ஆச்சு? நம்ம சொன்னதுக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ அது கிளாரிஃபை பண்ணிடலாம். லைக் உனக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். நிக்கலஸ் புரன் வந்து 1 ரன் விளையாட வைங்க, நல்லா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாலும் 1 ரன் விளையாட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பரத் கரெக்டா 1 ரன் கொடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்சே 50. சூப்பரான இன்னிங்ஸ். 16 பால்ஸ்ல 50 சரியான அடி அடிச்சாரு. கசன்பர் நல்லா போட்டுட்டு இருந்தாரு. அந்த கசன்பரை கதி கலக்கிய நிக்கலஸ் புரனுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா அதுக்கப்புறம் கசன்பர் கை வரல போறதுக்கு, அதுதான் முக்கியமான விஷயம். ஆமா அதுவும் ஆனா அவர் போட்ட லெங்க்த்துமே ஃபுல்லா டிக்கி லெக்ல தான் போட்டுட்டு இருந்தாரு. ஸ்வீப் ஃபுல்லா அடிச்சிட்டு இருந்தாரு. பட் எனிவே as I told earlier, இதுதான் அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணிருக்கணும். அவங்க இதை பண்ணிருந்தாங்கன்னா ஈஸியா வந்து ஒரு 3-4 மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. எல்எஸ்டி கொஞ்சம் கண்டென்ஷன்ல இருந்திருப்பாங்க. இப்போ முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து சீசன் அவுட் ஆஃப் த சீசன் கம்ப்ளீட்டா வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜாஷ் இங்கிலீஷ் வந்து ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாரு. ஒரு சின்ன லிட்டில் கேமியோ, செம்ம ஸ்டார்ட் மச்சான். ஒரு 8 ஓவர்ல வந்து 120க்கு 1 இதான் லக்னோவோட ஸ்கோர். ஆமா அது ஆக்சுவலி லிட்டில் பும்ரா டாய் பண்றாங்க. இந்த மிச்சல் மார்ஸ் தான் டாய் பண்ணாரு. இங்கிலீஷுமே ஆடினாரு ஓரளவுக்கு. 2 4 தான் அடிச்சாரு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் ஆக்சுவலி வந்து ஒரு கொலாப்ஸ் ஆனது காரணமே வந்து கார்பின் பாஷோட அந்த ஒரு 2 விக்கெட் ஸ்பெல், ஒரு சூப்பரான 2 விக்கெட் ஓவர், ஒரே ஓவர் எடுத்தாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு கிரெடிட்ஸ் நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். கசன்பரை ப்ரோமோட் பண்ணி போடலைங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 2 ஓவர் பண்றாரு ஃபைன். பட் 3வது ஓவரே போட்டு விக்கெட் பிரேக் த்ரூ யார் ஜாஷ் இங்கிலீஷ் வந்து தூக்கி கொடுத்தாப்ல. அதுதான் வந்து கசன்பர் வந்து ட்ரஸ்ட் பண்ணி கொடுங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர். ஆமா அது ஒண்ணு. பவர் பிளேல 2வது ஓவர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அவர் அடி வாங்கினாரு. பட் இருந்தாலும் தட்ஸ் ஹவ் தே ஷுட் போல். அண்ட் திரும்ப இன்னொரு விஷயம், இந்த லெஃப்ட் ஹேண்டரை பார்த்தாலே வந்து வில் ஜாக்ஸ்க்கு கொடுக்கிறது, இந்த பார்ட் டைம் கொடுக்கிறது நாட் அ பிக் ஃபேன். திரும்ப இன்னைக்கு அடி வாங்குனீங்க. வான்கடையில வேண்டாம். ஆமா வான்கடையில வேண்டாம், அவ்வளவுதான். அங்க ஸ்பின்னும் எடுக்கலன்றப்போ ரிஸ்க் எடுக்கணுமான்றது ஒரு விஷயம் இருக்கு. பட் ஒன்ஸ் அகைன் கமிங் டு எல்எஸ்ஜி இன்னிங்ஸ் 8 overs 120 for 1. அப்புறம் ஒரு சின்ன ஒரு 4 விக்கெட் பேட்டிங் கொலாப்ஸ் மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் நடுல வந்து சூப்பரா ஆடினாங்க. அதுக்கப்புறம் நம்ம இம்மட் சிங்கும் சரி ஏடன் மார்க்கரமும் சரி ஒரு 16 ஓவர்ஸ்ல வந்து 195 for 5
இதான் இருந்துச்சு கடைசி 4 ஓவர். ஓகேவா, வாட் அன் அமேசிங் மாஸ்டர் கிளாஸ் ஆஃப் டெத் பவுலிங் பை பும்ரான்னு சொல்ல நினைப்பீங்க, கிடையாது, பை தீபக் சகர். என்னடா நடக்குது உலகத்துல, என்ன நடக்குது? 2 ஓவர்ல 14 ரன் கொடுக்குறான் அந்த அவன். எப்படிரா தீபக் சகர் வந்து நம்ம நியூ பால் தான் மெயினா ட்ரஸ்ட் பண்ணுவோம். நியூ பால் வந்து சுமாரா போட்டாப்ல. டெத் ஓவர்ஸ்ல சகர் வந்து நான் எதிர்பார்க்கல சத்தியமா. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நீ வந்து ட்ரஸ்ட்னு சொன்ன. சூரியகுமார் யாதவ்லாம் வந்து உண்மையிலே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் தான். நான் கார்வின் பாஸ் தான் கொடுப்பார் நினைச்சிருந்தேன். 2 overs 20 ரன்ஸ்க்கு 2 விக்கெட் அவர் இந்த மேட்ச்ல. தீபக் சகர் 2 ஓவர்ல 31 ரன் கொடுத்து வச்சிருந்தான். அவனுக்கு கொடுத்தது என்னமா போட்டாரு, 12 பால் 11 யாருக்கு செம்மையான எக்ஸிகியூஷன். அவரும் பும்ராவும் கடைசி 3 ஓவர்ல வந்து 23 ரனோ 24 ரன் தான் கொடுத்தாங்க. தட்ஸ் தி டர்னிங் பாயிண்ட். நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா 16 ஓவர்ஸ்ல LSD were ahead by 3 runs compared to Mumbai Indians. Can you try believe this? அப்புறம் Mumbai Indians வந்து அந்த டெத் ஓவர்ஸ் அடிச்சாங்க. It's not the first match guys. இந்த மாதிரி இது முதல் மேட்ச் நடக்கல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் MI vs SRH லயுமே அதே மாதிரி தான். MI were cruising along. SRH கடைசி 4 ஓவர்ல வந்து 35 ரன் 40 ரன் தான் கொடுத்தாங்க. That was the turning point. அதுக்கு முன்னாடி RR vs SRH அதே மாதிரி தான். RR போட்டு கொளுத்திட்டு இருந்தாங்க. அந்த கடைசி ஒரு 3 ஓவர்ல பிரஃபுல் இங்கே, இஷான் மலிங்கா, பேட் கமின்ஸ் அப்புறம் சக்கீப் ஹுசைன் வந்து சூப்பரா கண்டெயின் பண்ணதுனால தான் SRH அந்த மேட்ச் ஜெயிச்சாங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் ஒரு 16 ஓவர்ல 200 ரன் அடிச்சாலுமே the bowling team is not completely out of the game. இதான் வந்து சொல்லிக்கணும். லைக் வந்து செம்மையா கம்பேக் கொடுக்குறாங்க. அந்த 4 ஓவர்ஸ் இஸ் ஷேப்பிங் அப் தி கேம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 4 ஓவர் கண்டெயின் பண்ணாலுமே அதே மாதிரி சேசிங்ல பண்ண முடியாது. ஏன்னா அந்த டார்கெட் வந்து தெரியும் ஆப்போசிஷனுக்கு. 4 ஓவர் 35 இருக்கும்போது சேஸ் பண்ணிடுறாங்க. சோ இது ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கணும் மச்சான். ஒன்ஸ் அகைன் ஒரு இன்னிங்ஸ் வந்து எண்ட் ஆகுது 228ன்றது வந்து ஒரு அண்டர் பாஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த IPL வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்படிதான் மச்சான் 228லாம் வந்து வான்கடையில பத்தாது. எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் பை தி எக்ஸ் கேப்டன், எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் பை தி ஓபனர்ஸ். வான்கடைக்கார் ராஜா இஸ் பேக். மும்பை சார் ராஜா, மும்பை சார் ராஜா என்ன இன்னிங்ஸ் பா செமையா இருந்துச்சுப்பா. பிலேட்டட் பர்த்டே விஷஸ் ஃபார் மை beloved captain. So yes, நான் கூட த்ரிஷா அன்னைக்கு சொல்றியோன்னு நினைச்சேன். சரி ஓகே சொல்லு ப்ரோ. அவங்களுக்கு தான் ப்ரோ அவங்களுக்கு தான் ப்ரோ 4th அன்னைக்கு பிலேட்டட் பர்த்டே அவங்களுக்கு தான் சொல்றேன்னு நினைச்சேன். இவர் அண்ணன் பர்த்டே முடிஞ்சு 3 நாள் ஆகுது ப்ரோ. என்ன ப்ரோ பரவாயில்ல, இப்போ நம்ம வீக்லி பிளேல சொல்லிக்கலாம். என்ன ப்ரோ? சரி ஓகே, ஒன்ஸ் அகைன் குட் நாக் ஃப்ரம் ரோஹித் சர்மா இந்த சீசன்ல. எஸ்பெஷலா அவருக்கு விளையாடின 4 மேட்சஸ்ல 2 மேட்ச் பயங்கரமான ஸ்கோர் அடிச்சிருக்காரு. வித் ஷோஸ் இஸ் கன்சிஸ்டன்சி. நம்ம வந்து சொல்லிட்டு இருந்த ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து அந்த இடத்துல ஃபில் பண்றதுக்கு ரோஹித் சர்மாவை தாண்டி கஷ்டம்டா. இப்போ வந்து நல்ல ஃபார்ம்லயே இருக்காரு. அவர் வேணும்டா அந்த இடத்துல ஒரு இன்பேலன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஒன்னு கொடுத்தாரு. பயங்கரமான ஸ்டார்ட். அதை தாண்டி சூப்பரா அவுட் பிளே பண்ண ரிக்கில்டனுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். எக்ஸ்ப்ளோசிவ் ரிக்கில்டன் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அந்த உடம்புல நீ போட்டா ஃபாஸ்ட் பவுலரோ ஸ்பின் பவுலரோ தர்மடி அவர் அடிக்கிற ஷாட் ஒரு மடக்கி ஒன்னு அச்சாருப்பா லெக் சைட்ல. யாரோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் டாப் டயர் ஷாட்ன்றாப்ல கமெண்டேட்டர். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஷாட். லைக் நல்லா இருக்கு. அந்த ஓப்பனிங் நல்லா இருக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த சீசன்ல. சோ அந்த மிடில் ஆர்டர் தான் நமக்கு வந்து பிரச்சனை. வராப்ல நம்ம திலக் வர்மா 1 டவுன்ல சூரியகுமார் ஏதாவது கேப்டன்சி எனக்கு வந்து பிடிக்கும். சில விஷயம் நான் வந்து சொல்லியிருக்கேன், கிரெடிட்ஸ் கொடுத்துருக்கேன், நல்லா பண்றாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து கசன்பரை ப்ரமோட் பண்ணதா இருக்கட்டும். பவுலிங்ல திலக் வர்மா வந்து 1 டவுன் ஆட வச்சதா இருக்கட்டும். கரெக்டான முடிவுகள் சில இதெல்லாம் எடுக்கிறாரு. திலக் வர்மா தான் அடிக்கல. சரி அதை விட்டுருங்க. 2 டவுன்ல வராரு நம்ம தலைவர். சரி அப்படியே பாராட்டியாச்சா. எனக்கு என்ன சொல்றது தெரியல. அதே மாதிரி ஒரு தூக்கி விட்ட ஒரு ஷாட். அதுக்கப்புறம் ப்ரோ ஃபர்ஸ்ட் பாலே அவர் ஆடின ஷாட் இப்படிதான் ஆடினாரு. மடக்கி அடிச்சு அது அவுட் சைடு எட்ஜ் போயிட்டு சிங்கிள் போகும். அது எங்க நார்மல் கிவன் டே தட் வுட் பீன் அவுட். தலைவன் தப்பிச்சிட்டான் இந்த மேட்ச்ல. திரும்ப அவுட் ஆன பாலுமே அதுதான் கால் கிட்ட போட்டா நான் எங்க அடிப்பேன், அங்கதான் அடிப்பேன். கொஞ்சம் பேஸ் எடுத்துரு கால் கிட்ட போட்டு முடிஞ்சு கதை அப்படின்ற மாதிரி தலைவன் அதே ஷாட் கொடுத்து அதே அவுட் தான் ஆவாப்ல. பேரை வந்து ரீநேம் பண்ணி வச்சிடலாம், ஸ்கொயர் லெக் குமார் யாதவ் அப்படின்ட்டு. தலை கொடுத்தா ஸ்கொயர் லெக் தான் கொடுத்து அவுட்டாரா. ப்ரீ டிஃபைன் குமார் யாதவ் ஷாட்ஸ் ஆர் ப்ரீ டிஃபைன் சொல்லிட்டு 12 ரன் அடிச்சாரா லாபம் அப்படின்ட்டு பெட்டியில வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த பேட்ஸ்மேன் நம்ம போவோம். அண்ட் அதுக்கப்புறம் நமந்தீர் ஆஸ் யூசுவல் அவர் ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. நமந்தீருக்கு அந்த பொசிஷன் ஆக்சுவலி குட் தான். ரொம்ப கீழே அவர் இறக்காம நடுவுல ஒரு 3 டவுன் இறக்குறது நல்ல. இன்னைக்கு ஹர்திக் இல்ல, அதனால கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் ரோல் ஆட வச்சாங்க. ஹர்திக் இல்லங்க, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. சொல்லாத தம்பி. சரி ஓகே விடு. வன்மத்த கக்கறா பாருங்க. வன்மத்த கக்க வேண்டியதுதான், என்ன பண்றது. அந்த ஹர்திக் வந்து ப்ரோமோட் பண்ணி அவர் விளையாடி இருப்பாரு. சோ அந்த குருமாலாம் நடக்காம நமந்தீரே வந்து விளையாடிட்டு டீசென்ட்டா வில் ஜாக்ஸ் வந்து கடைசில ஒரு ஃபினிஷோட சூப்பரா முடிச்சிட்டாங்க. 18.4 overs என்னமோ அந்த இதுல முடிச்சாங்க. சோ நல்ல பேட்டிங் டிஸ்ப்ளே பை மும்பை இந்தியன்ஸ். அண்ட் அத அப்படியே சொல்லிட்டு LSG பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் ஒன்னு தரணும். எஸ்பெஷலி ஃபார் ஒன் பவுலர் ஆவேஷ் கான். தேங்க் யூ சோ மச். மும்பை இந்தியன்ஸோட சானிட்டியை வந்து காப்பாத்துறதுக்கு 5 ஓவர்ல 51 ரன் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. தலைவன் வந்து 21 ரன் ஓவர். ஷார்ட்டா போடுறான், ஸ்லாட்ல போடுறான், ஃபுல் டாஸ் போடுறான், ஸ்லோவா போடுறான். எப்படி போட்டாலும் தலைவர் ரோஹித் சர்மா சீக்கா சொல்லிட்டாராமேடா இந்த மாதிரி தமிழ் கமெண்ட். ஆவேஷ் கான் இருக்காரு, நீங்க பயப்படாதீங்க மும்பை இந்தியன்ஸ் சொல்லிட்டு. ஆமா வாலிபால் ஆவேஷ் கான் இருக்கானே. அவ்வளவுதான் மும்பை இந்தியன்ஸ், நீங்க என்ன கவலைப்படுறீங்க? அதான் இருக்கானே 4 ஓவர் 60 ரன் கொடுப்பான் பாரு. வியூவர்ஸ் இவருக்கு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்னாரு. உண்மையிலேயே நான்
எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பவுலிங் ஆடா போறாரு அவரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பரா பவர் பிளே எடுத்துருந்தாங்க. முகமது ஷமி, மோஷின் கான், பிரின்ஸ் யாதவ் செமையான பவுலிங் நம்ம சொல்லிட்டே இருக்கும் அகைன் அண்ட் அகைன். அந்த பவர் பிளேல 5 overs 50 இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒரு 21 runs ஓவர் சேஞ்ச் எவ்ரிதிங். அந்த ஒரு 4 ஓவர் தொடர்ந்து மச்சான். ஆவேஷ் கான், மணிமாறன் சித்தார்த், திரும்ப ஆவேஷ் கான், திரும்ப மணிமாறன் சித்தார்த். எவனாச்சும் எந்த மூல இருக்கிறவன் அப்படி கொடுப்பானா, பண்ட் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஓவர்ல 71 ரன். மேட்ச் கம்ப்ளீட்லி சேஞ்ச் பை இட் செல்ஃப். சூப்பரா வந்து அடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தேர்ஸ் நோ ஸ்டாப்பிங் மும்பை இந்தியன்ஸ். நல்ல ஒரு ஃப்ளரி ஆஃப் விக்கெட்ஸ் போனாலுமே தேர் ஆல்வேஸ் கண்ட்ரோல் இந்த சேஸ். சித்தார்த் கொஞ்சம் கம்பேக் கொடுத்து 2-3 விக்கெட் எடுத்தா அப்படி. பட் இருந்தாலும் இட் வாஸ் டூ மச். பட் ஓகே, மும்பை இந்தியன்ஸோட தேர்ட் விக்டரி. ஒரு குட் டெபியூ ஆக்சுவலி, நல்லா போட்டாரு. ஆமா, நல்லா ஒரு கம்பேக் ஒன்னு கொடுத்தாரு. ஓகே, எல்எஸ்சியோட சீசன் ஓவர், அவ்வளவுதான். நம்ம வந்து ஃபைனலி தே ஃபவுண்ட் தட் நம்பர் 3ல வந்து பூரா ஆட வைக்கணும் அப்படின்ட்டு. ஆனா என்ன பிரச்சனைனா, இது எங்களுக்கு அகைன்ஸ்டாவும் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டாவும் ஆடுறதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்படின்ற மாதிரி அடுத்த மேட்ச் உங்களுக்கு ஆர்சிபிக்கு, அதுக்கு அடுத்த 2 மேட்ச் வந்து எங்களுக்கு அகைன்ஸ்டா தான். சரி ஓகே, பாப்போம். அதை நம்ம வந்து ப்ரிவியூல பேசுவோம். சோ இந்த வாரம் போன வாரம் நிகழ்வுகளை சேர்த்து ஒரு பதிவா பாத்துவோமா? அது பாக்குறதுக்கு முன்னாடி போன வீக்லி பிளேல நான் வந்து எனக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று வந்து இருந்தது. பேக்கேஜ் ஓபன் பண்ணி காட்டுறேன் கைஸ்னு சொல்லி சிஎஸ்கே இதுல இருந்து மெம்பர்ஷிப் கொடுத்தாங்களா? சரி சீக்கிரம் காம்பா டைம் வேஸ்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இந்த வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்ன, நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. பட் எவ்வளவு நாள் ஆச்சு இப்பதான் திறக்கறாங்க. ஆமா, இது நான் வியூவர்ஸ்க்காக காட்டணும்னே வச்சிருந்தேன். 2000 ரூபாய் கொடுத்து எத்தனை வீடியோ போட்டுருந்தோம். ஓகே கைஸ், பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ இது ஒன்னு வச்சிருக்காங்க கைஸ், yellow அப்படின்னு போட்டு ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி இருக்கு. நம்ம அன்பாக்சிங் வீடியோ தான் பண்ணாம இருந்தோம், அதையும் பண்ணிட்டோம். ஏய் ஸ்லீவ்ஸ் ஆடா கையில போற மாதிரி. ஆமா, எனக்கு கொடுத்துறாத ப்ரோ yellow ப்ரோ, சாரி ப்ரோ. நீ மும்பை இந்தியன்ஸ் மெம்பர்ஷிப் வாங்க, உனக்கு கொடுப்பாங்க. நல்லா போட்டு விளையாடுற மாதிரி. அப்படியே நான் போடுவேன்ல, விளையாடுவேன்ல ப்ரோ. நான் விளையாடலனாலும் எடுத்து வச்சுப்பேன் ப்ரோ. ஏய் இங்க பாரு, சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இன்னொரு ஃபேன்ஸ்மே ஹாப்பியா ஆற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு கைஸ். செலிப்ரேட் பண்றியா? இன்னொன்னு வந்து பேட்ஜ் ஒன்னு கொடுத்திருக்காங்க கைஸ். ஓகே, நவ கமிங் டு தி ஜெர்சி கைஸ். இது வந்து சிஎஸ்கே ஜெர்சி நான் एक्चुअली எதிர்பார்த்த ஸ்டார்டிங்ல புக் பண்ணும்போது. பட் அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது 4000 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருந்தான். 2000 ரூபாய் ப்ரோ. 150 ரூபாய் ப்ரோ. அடிச்சு பேசு ப்ரோ. அது ஒரு விஷயம் சொல்லணும். இது एक्चुअली சிஎஸ்கே ஜெர்சி கிடையாது. இது வந்து பேக், சரிங்களா? ஸ்லிங் பேக் மாதிரி. ஸ்லிங் பேக் கொடுத்திருக்காங்க. சூப்பர் தான். ஓகே, யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஜிம்முக்கு எல்லாம் போறீங்க, கையில போறது மட்டும் கூட வெயிலா இருக்கு, நான் போட்டுப்பேன். வாவ், லுக் அட் திஸ் கைஸ். சைன் போட்ட ஆட்டோகிராஃப் போட்ட பேட்லாம் இருக்கு கைஸ். பிளேயர்ஸ்லாம் வாழ்த்துக்கள். கெய்க்வாட், தோனி, இப்போ இருக்கிற கரண்ட் 25 மெம்பர்ஸோட சைன் போட்ட பேட். ஓகே, குட், வெரி குட். கடைசியா ஒரு ஜெர்சி இருக்கு. மெம்பர்ஷிப் கார்டு இருக்கு, WSTL. அதை வச்சு இது என்ன பண்றதுலாம் தெரியல கைஸ். தான் மெம்பர்ஷிப் கார்டு. இப்படி நல்லா பிரீமியமா இருக்குடா. உண்மையிலே இந்த கார்டு செமையா இருக்கு, நல்லா இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு பிரான்ஸ் கீ செயின் மாதிரி ஒண்ணு. நல்லா இருக்கு. இதுவுமே நல்லா ஒரு நல்ல பிரீமியமா இருக்கு. ஒன் லாஸ்ட், இது நான் एक्चुअली சிஎஸ்கே ஜெர்சி நம்ம தான் ஆர்டர் பண்ணேன். பட் சிஎஸ்கே ஜெர்சி இல்ல. இது வந்து ஒரு மெம்பர்ஷிப்புக்கு தனியா கியூரேட் பண்ணிருக்கிற ஒரு ஜெர்சி. ஆமா, ஆனா இதுவும் நல்ல குவாலிட்டியா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வாங்க நிறைய பேர். சோ செக் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. லுக்ஸ் குட் ஆக்சுவலி. பட் ஓகே, மெட்டீரியல் வைஸ் அவ்வளோ கெத்துலாம் சொல்ல மாட்டேன். ஒரு டீசென்ட்டான ஒரு மெட்டீரியல். பட் தட்ஸ் ஃபைன். ஒரு 2000 ரூபீஸ்க்கு இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ஜெர்சின்னு சொல்லும்போது ஏதோ சொன்ன இந்த மாதிரி 150 ரூபா 200 ரூபா ஜெர்சி அப்படின்னு கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெர்சி நான் வச்சிருக்கேன்ல, அது வந்து 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு சீனை போட்டுட்டு இருக்கான் வரது அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா 150 ரூபா ஜெர்சின்ட்டு? 250 ரூபா ஜெர்சி. அது 100 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு தெரியும். நீ மேட்ச் அப்போ வாங்கிரணும் ரோட்ல. நீ போய் ஸ்பென்சர் போய் வாங்குனா டோலியோட மேட்ச்ல. ஆனா மேட்ச் வாங்குற ஜெர்சி வந்து சாயம் போகும்டா. அந்த ஸ்பென்சர் ஜெர்சி சாயம் போக மாட்டேங்குது. அதனால 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். ஏன்னா எங்க அம்மா திட்டுவாங்க, வாஷிங் மிஷின்ல போட்டா சாயம் போகுது அப்படின்ட்டு. கைஸ் நீங்க தப்பால எடுத்துக்காதீங்க. என்னடா இவன் ஒரிஜினல் வாங்கல அப்படின்ட்டு. நான் இந்த மெம்பர்ஷிப்புக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். அதனால எனக்கு காசு இல்ல, சரிங்களா? I was cornered, I was bankrupt. ஓகே, இதான் கைஸ் இந்த மெம்பர்ஷிப்ல இருந்த மெட்டீரியல். இதுக்கு நீங்க நினைச்சாலும் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறதுக்கு அப்புறம் நீங்க இதுக்கப்புறம் வாங்கினா உங்களுக்கு அடுத்த சீசன் முன்னாடி டெலிவர் பண்ணுவாங்க. கமெண்ட்ஸ்ல டீசென்ட்டா போட்டு போயிடுவாங்க. இது நீ பண்ண மாதிரி புட்டா பையன் தான்டா வாங்க. போஸ்ட் கார்டு இருக்கு பாரு, இதெல்லாம் வச்சிருக்காங்க. பட் மெமரி. சரி, நீங்க எவ்வளவு ரிவ்யூ கொடுப்பீங்க பரத் இந்த மெம்பர்ஷிப்க்கு? தருவோம் ப்ரோ. 9.5 out of 10 கண்டிப்பா. நிறைய விஷயங்கள் தந்திருக்காங்க, வர்த் தான். ஆனா டெலிவரிக்காகவே வந்து -2.5. என்னடா டெலிவரி இது? சாரி பாய் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க ஒரு கொரியர்ல. அதுவும் வந்து அனுப்பிச்சது டிலே வேற. வாங்கி 1 மாசத்துக்கு அப்புறம் டெலிவரி. அதை நம்ம வேற ஒரு 15 நாள் கழிச்சு ஓபன் பண்றோம். சரி ஓகேவா, ஃபைனலா கண்டென்ட் குள்ள போலாம். ஓகே, இந்த கண்டென்ட் குள்ள போயிடலாம். சோ தங்க நிலவரம் மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து மாறிட்டே இருக்கு. ஒரு மேட்சுக்கு வந்து மாறிட்டு இருந்தா எப்படி கஷ்டம் தானே அப்படின்ற மாதிரி. டாப் 2 பொசிஷன் அது மாறாது, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க. டாப்ல ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. ரொம்ப நாளா சொல்லாதீங்க ப்ரோ. பஞ்சாப் கிங்ஸ் சொல்லிதான் அடுத்த 2 மேட்ச் அடி வாங்கிட்டு தோத்துட்டு இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ், செகண்ட் ஆர்சிபி, தேர்ட் வந்து SRH, ஃபோர்த் வந்து ராஜஸ்தான் இருக்காங்க, ஃபிஃப்த் வந்து GT இருக்காங்க. இதுல என்ன நம்ம கவனிக்கணும்னா செகண்ட்ல இருந்து ஃபிஃப்த் வரைக்கும் எல்லாருமே வந்து 12 பாயிண்ட்ஸ் தான் இருக்காங்க. இதுல 6th 7th இருக்கிறவங்க வந்து 8 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி ஜெயிச்சாலுமே வந்து 10 பாயிண்ட்ஸ் தான் போவாங்க. யாரு? CSKவும் டெல்லியும் அங்க இந்த இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு தான். சோ யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த 10 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க வந்து 6 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். KKR, மும்பை 7 பாயிண்ட்ஸ். பட் KKR 7 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. பட் they are not having that much chances நம்ம
சொல்லலாம். மேல இருக்கிற காம்படிஷனை பார்த்தா. ஆக்சுவலி கேகேஆர் சொல்லும்போது தே ஸ்டில் ஹேவ் an outside சான்ஸ். பட் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமா போகணும். பட் நிறைய மாறும். ஆமா, அதே பீக்கிங் அந்த ரைட் டைமான்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. ஏன்னா திடீர்னு வந்து பார்த்தா ஒரு 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா போகுது, அவங்களுக்கு டாஸ் ஜெயிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லா போகுது. அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் ஆர் தே ஆல்சோ பீக்கிங் அந்த ரைட் டைம் நல்லா தோத்துட்டே வந்தாங்க. திடீர்னு கடைசி 3 மேட்ச்ல 3 மேட்ச் வின். அதுவும் வந்து ஆர்சிபிக்கு அகைன்ஸ்ட் ஜெயிக்கிறாங்க, பஞ்சாபுக்கு அகைன்ஸ்ட் அந்த டாப் 2 சொல்ற 2 டீமே ஜெயிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தேர் கமிங் அவங்க குஜராத் டைட்டன்ஸ் இல்ல ப்ரோ, அவங்க கணிக்க முடியாத டைட்டன்ஸ். நம்ம தான் சொல்லிட்டு கணிக்க முடியாத ஒரு சைக்கோ டீம் அதுங்க. அதனால வந்து இப்ப அவங்களுமே வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. மீன் வைல் நம்ம டாப்ல இருக்கோம், டாப் 2ல முடிப்போம்னு சொல்ற அந்த 2 டீமுமே பஞ்சாபும் சரி ஆர்சிபியும் சரி, ஆர்சிபி ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க. பட் பஞ்சாப் கிங்ஸ் அவங்க வந்து 2 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்காங்க. தே ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பவுலிங் எக்ஸ்போஸ் ஆச்சு அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த மேட்ச்ல அவங்க பேட்டிங் எக்ஸ்போஸ் ஆச்சு. பட் அது ஒரு கஷ்டமான பிட்ச் நம்ம சொல்லியிருந்தாலுமே பேட்ஸ்மேன் குட் ஹவ் பிளேட் பெட்டர். அதான் ஸ்ரேயஸ் ஐயரும் சொல்லியிருந்தாரு. சூர்யான் ஷெட்கே இல்ல அப்படின்னா வந்து ஈஸியா முடிஞ்சிருக்கும் அந்த மேட்ச். அந்த சூர்யான்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஆடினதுனால ஒரு 150 160 போச்சு. குஜராத் வந்து கடைசி ஓவர்ல சேஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி போட்டு ஸ்டோரி போட்டிருந்தேன், லைக் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சேஸ் எல்லாம் நினைக்காதீங்க, கோ டில் தி வயர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கடைசி 2 பால் தான் மேட்ச் முடிஞ்சு. வாஷிங்டன் சுந்தர் நம்ம நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம். பட் he played one of the pivotal knocks for குஜராத் டைட்டன்ஸ் இந்த சீசன்ல. மெச்சூர்டான ஒரு இன்னிங்ஸ். அண்ட் ஒரு வழியா ஃபைனலி குஜராத் டைட்டன்ஸ் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க மச்சா. பாத்தியா, ஷாருக் கான தோத்துட்டாங்க. நான் அடிச்ச மணி கேட்டுருச்சுறாங்க அப்படின்ற மாதிரி. சரி, என்னதான் நடந்தாலும் இங்க 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு பஞ்சாப் கிங்ஸ், ஒன்னு ஆர்சிபின்ற மாதிரி 2 பேர் ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்காங்க. கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஆர்சிபி ஃபேன் சொல்லுவான், அடிச்சுக்கிட்டா தலையில அடிச்சுக்கிட்டா சொல்லாத நீ கேட்டியாடா ஹரிஷ் அப்படின்ட்டு போச்சு போ, அடுத்து சீனியர் கண்ணு வச்சு தாண்டி அப்படின்ற மாதிரி. சாரி கைஸ், ஆர்சிபி இதுக்கு அப்புறம் மேட்ச் தோக்குறாங்கன்னா யூ நோ whom to blame கைஸ். இங்க வந்து அடிங்க சரிங்களா. சரி ஓகே, அந்த அப்படியே நீ தங்க நிலவரம்னு சொன்ன பாயிண்ட்ஸ் டேபிள் சொன்ன, பட் ஆக்சுவலி பார்த்தா பாயிண்ட்ஸ் டேபிள் கிடையாது, அந்த ஆரஞ்சு கேப் லீடர் போட்டா அத சொல்லு. அது வந்து ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருந்துச்சு மேட்சுக்கு மேட்ச். சூரியவன்சி வாங்கினா அபிஷேக் சர்மா வாங்குவாரு, விராட் கோலி வாங்குவாரு, கேஎல் ராகுல் வாங்குவாருன்னு போயிட்டு இருந்துச்சு. கடைசியில இப்ப அபிஷேக் சர்மாக்கே நின்று இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மேட்சஸ்ல யாரும் வந்து பேதாக ரன் அடிக்கிறவர்கள் இல்லை என்றால் இன்னைக்கு கேஎல் ராகுல் இருக்காரு, அவர் செகண்ட் அந்த லிஸ்ட். அவர் மேட்ச் இருக்கு அகைன்ஸ்ட் சிஎஸ்கே போயிருவாரு நினைக்கிறேன். இன்னைக்கு டு பி ஆக்சுவலி நான் மண்டே வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகேங்க, அது பாப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஆரஞ்சு கேப் ஃபர்ஸ்ட்ல இருக்குது அபிஷேக் சர்மா. பர்பிள் கேப்ல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாரும் அன்சுல் கம்போஸும் வந்து பர்பிள் கேப் ஹோல்ட் பண்றாங்க. போத் ஹேவ் தி சேம் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ். எக்கனாமி ரேட் கொஞ்சம் கம்மியா வச்சிருக்காங்க. புவனேஸ்வர் குமார் அந்த கேப் வந்து ஹோல்ட் பண்றாரு. ஆமா, நம்ம ஆக்சுவலி போன வீக்லி பிளேல சொல்லியிருந்தோம் இந்த வாரம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வாரமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நடந்த 8 மேட்ச்ல 7 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா, இந்த வாரம் இல்ல கடைசி ஒரு 10 நாளா ஃபுல்லா சேசிங் டீம்ங்க. 14 மேட்ச்மே சேசிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க. நடுவுல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் சூப்பர் ஓவர் வந்து போச்சு. பட் அதுலயுமே வந்து கேகேஆர் என்னதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் அந்த டிரா கணக்குல தான் நான் வச்சுப்பேன் சூப்பர் ஓவர் ஜெயிச்சாலுமே. அப்படி பாத்தீங்கன்னா 13 மேட்ச்மே சேசிங் டீம். என்ன நடக்குது யூசுவலா வந்து ஃபேக் அண்ட் டோர்னமெண்ட் போகும்போது பிட்ச் கொஞ்சம் ஸ்லோ ஆகும், ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீமுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம பேசுவோம். இந்த முறை சேஸ் பண்ணா ஜெயிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க 229 ஈஸிலி சேஸ்டு. இந்த ஐபிஎல்ல ஒரு 7 தடவை வந்து 225+ ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணிருக்காங்களாமா, which is a record in IPL history. என்ன சொல்றதுன்னு தெரியல. முன்னாடிலாம் 225 எல்லாம் அடிச்சா சேஃப் ஸ்கோர், ஜாலியா போய் படுத்து தூங்கிடலாம். பட் இப்பலாம் வந்து 260 அடிச்சாலும் நாட் சேஃப்ன்ற மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. அவ்வளவுதான். சரி ஓகேங்க, இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் எல்லாம் பார்த்துட்டோம். எப்பவே வாரம் ஒரு நியூஸ் வந்து கன்சிஸ்டன்டா வந்துட்டே இருக்கும். எஸ், இன்ஜுரி அப்டேட்ஸ். இன்ஜுரி பிரீமியர் லீக். இந்த வாரமும் நம்ம இன்ஜுரி அப்டேட்ஸ் பார்க்கலாம். இந்த இன்ஜுரி பிரீமியர் லீக்ல இன்ஜுரி டீமான நம்ம சிஎஸ்கே கிட்ட இந்த செவரு திரும்பவும் ஒருத்தரை காலி வாங்கி விட்டது. எஸ், ராமகிருஷ்ணா கோஸ் இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் IPL 2026. ஒரே ஒரு மேட்ச் தான் கிட்டியா, ஒரே ஒரு மேட்ச் தான் அப்படின்ட்டு விளையாடிட்டு போயிட்டாரு. பாவம், நல்லா பவுலிங் போட்டாரு. சொல்லுங்க. என்னன்னா நல்ல பவுலிங் போட்டு நல்ல கேட்ச் எல்லாம் பிடிச்சாரு. நான் போன வீடியோல தான் வந்து பிரகாசமா எரி இந்த லைட்னு சொன்னேன். அதுக்குள்ள வந்து காம்பினேஷன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பூனை கண்டுபிடிச்சா இல்ல இந்த கண்டுபிடிச்சா என்னன்னு தெரியல. நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலி, இப்போ இந்த லைனப் வந்து டெட்லியா இருக்கு அப்படின்னு நம்ம 2 பேருமே சொல்லியிருந்தோம். மேபி என் பவர் பண்ணுவாங்க பழிச்சிச்சு நம்ம. சரி விடுங்க. அதான் அவர் ரூல் ரைட்டாரு. இப்ப அவருக்கு பதிலா யாரை வந்து சைன் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கலீல் அஹ்மதுக்கு பதிலா யாரா சைன் பண்ண போறீங்க அதுவே தெரியல. அதுக்கே தேடிட்டு இருந்தாங்க. ஒரு 3 பேர் வந்து டீமோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. குமார் கார்த்திகேயா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவர் வந்து இருக்காராமா. அதுக்கப்புறம் மெக்னைல் நொரோன்ஹா அவருமே வந்து டீமோட ஒரு கர்நாடகா பிளேயர், ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் ஆர் யூ கேன் ப்ளே ஆல்சோ இன் தி மிடில் ஆர்டர், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர், யூ கேன் ஆல்சோ போல் ஆஃப் ஸ்பின். அவரும் டீமோட இருக்காராம். அண்ட் இன்னொருத்தங்க நேம் யாரோ சொன்னாங்க, எனக்கு பேர் டக்குன்னு மறந்துட்டேன், எனக்கு நாம வரல. சோ இந்த 3 பேரும் வந்து இப்போதைக்கு டீமோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல யாரா ஒருத்தரை வந்து கலீல் அஹ்மத் ரிப்ளேஸ்மென்ட் சைன் பண்ண போறதா சொல்லிருந்தாங்க. எடுக்க மாட்டாங்க, ஸ்பின்னர் எடுக்கவே மாட்டாங்க, எடுத்தாலும் வேஸ்ட் உங்க டீமுக்கு. ஓகே, அது யார் சைன் பண்ண போறாங்க, இல்ல சைன் பண்ணாம கூட விட்டுறலாம். ஏன்னா இருக்கிறவங்களுக்கு நீங்க சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க என்ன புதுசா சைன் பண்ணாலும் கடைசியில ஆட வைக்க போறது இல்ல. சரி ஓகே மச்சான், இதெல்லாம் விட்டு இந்த சிஎஸ்கேல என்ன நடக்குது, வாட்ஸ் கோயிங் ஆன் ஆக்சுவலி. ஒருத்தரா இன்ஜுரி ஆயிட்டு இருக்காங்க. வாட் அபௌட் தி ஃபிட்னஸ் டீம், ஃபிட்னஸ் கோச், வாட் இஸ் ஹி டூயிங்? அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் எதுவோ நடக்குதே, ஒருவேளை ஃபிட்னஸ் இல்லையா பிளேயர்ஸ்க்கு சிஎஸ்கே, அதுதான் அது டீடைலா நமக்கு தெரியாது. பட் சம்திங் இஸ் ராங். ஓகேவா, அதான் நமக்கு தெரியும். அந்த இந்த வடிவேல் காமெடி வரும்ல, என்னடா ஒவ்வொருத்தரா விழுந்துட்டு இருக்கான், அதனால பால் டைல் நம்ம உடம்பு ஒண்ணு பண்ணல அப்படின்ற மாதிரி சிவம் துபை கொண்டு ஒண்ணா மாட்டிட்டு வச்சா. அது என்ன அவருக்கு ஒண்ணு ஆகாது ப்ரோ, அவர் பாடி அசைதால அதுவும் அப்படியே 2 இடத்துல போட்ட வச்ச மாதிரி நின்னுட்டு இருந்தா கம்மு மாதிரி. சரி ஓகே விடுங்க. சரி, நான் ஒரு போல்ட் பிரெடிக்ஷன் சொல்லவா. டெல்லிக்கு அகைன்ஸ்ட் சிவம் துபை கேட்ச் டிராப் பண்ண மாட்டாரு பாருங்க.
ஏன் இம்பாக்ட் பிளேயரா ஆட போறீங்களா? பாருங்க டிராப் பண்ண மாட்டாரு, ஆட மாட்டாரு. சரி ஓகே, சும்மா சொன்னேன். பட் அகைன் இதெல்லாம் நடந்துச்சுன்னா உண்மையிலே நானே என்ன பெரிய ப்ரெடிக்டர்னு சொல்லிப்பேன். ஏன்னா ஒரு விஷயம், நீங்க ருத்ராஜ் ஆடுவார்னு சொல்றதுலாம் என்ன ப்ரெடிக்ஷன்? இது நடந்துச்சுன்னா நான் சொல்றேன், பரத் தான் ஓஜி ப்ரெடிக்டர். ஆமா, ஒன் திங் காமன் இன் லைஃப், ஓகேவா? ஏர், அப்புறம் வந்து டாக்ஸ், அதுல வந்து மூணாவது விஷயம் சிவம் துபே டிராப்பிங் கேட்ச். அந்த மாதிரி எல்லா மேட்சும் நடந்துரும். ஓகே கைஸ், இது ஒரு இன்ஜுரி நம்ம பார்த்தோம்னா இன்னொரு இன்ஜுரி எஸ்ஆர்எஸ் கேம்ப்ல அவங்களும் நம்மள மாதிரி தான் கைஸ். இன்ஜுரி ஆயிட்டே இருக்கும், ரிப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ண பிளேயருக்கும் இன்ஜுரி ஆயிட்டு வேற ஒரு பிளேயர் சைன் பண்ணாங்க. இப்ப அவருமே வந்து இன்ஜுரியில உட்கார்ந்திருக்காரு, மேட்ச் வரைக்கும் ஆடல. இன்ஜுரி ஆன பிளேயருக்கு இன்ஜுரி ஆன பிளேயரே எடுத்து வச்சு அவர் இன்ஜுரி போனதுக்கு அப்புறம் விளையாட வைப்பாங்க. அது வந்து சிஎஸ்கே. சரி ஓகே, எஸ்ஆர்எஸ் கொஞ்சம் சொல்றேன், நான் மொத்தமா சொல்றேன். இந்த மாதிரி வினோதமா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஐபிஎல். ஆமா, அந்த வகையில எஸ்ஆர்எச் சேர்ந்த சிவம் மாவி நம்ம ரொம்ப ஹைப் பண்ணிருந்தோம் பிஃபோர் தி ஆக்ஷன். நடுவுல கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ நீங்க சிவம் மாவி சொன்னீங்களே எங்க ப்ரோ போனார் அவர் அப்படின்ட்டு. எங்களுக்கும் தெரியாம தான் இருந்துச்சு. பட் அவரு வந்து இன்ஜுரி காரணமா தான் ஆடல. அவர் வந்து ரூல் அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலா தமிழ்நாடுவை சேர்ந்து அண்டர் 19 ஸ்டார் ஆர்எஸ் ஆம்பிரிஷ் வந்து சைன் பண்ணிருக்காங்க. குட் டெசிஷன். பட் அகைன் சான்ஸ் கிடைக்காது. தே டோன்ட் ஹேவ் a place to play him. நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கும்போது அவர் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்க போறாரு. சரண் ரவிச்சந்திரன் ஒரு டெபியூ ஒன்னு கிடைச்சது, சரியா ப்ரூவ் பண்ணல. பட் ஸ்டில் இஸ் a very good player. ஒன் மேட்ச் வச்சு டிசைட் பண்ண வேண்டாம். சோ இதான் வந்து இன்ஜுரி அப்டேட். மீன்வைல் எல்எஸ்டி கேம்ப்ல வந்து ரெண்டு நியூஸ். ஒன்னு வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜாஷ் இங்கிலீஷ் has joined the LSD camp. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் ஆடிட்டாரு. மீன்வைல் மேத்யூ பிரேட்ஸ்கா இருந்துகிட்டு அவர் சவுத் ஆப்பிரிக்காக்கே போயிட்டார் டியூ டு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இஷ்யூஸ். அவர் வந்து he won't be part of the IPL anymore இந்த சீசன்லன்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையான்னு தெரியல. பட் டெஃபினட்டா நெக்ஸ்ட் 3 மேட்சஸ் இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எனிவே இருந்தாலும் இங்க சான்ஸும் கொடுக்கல. சோ அவர் இருந்தா ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதான். அண்ட் இன்ஜுரி சொல்லும்போது ஆர்சிபிக்கு ஒரு பெரிய அப்டேட். ஃபில் சால்ட் வந்து ஒரு 3 மேட்ச் கடைசி ஒரு 3-4 மேட்ச் ஆடல. ஒரு இல்னஸ்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து ஒரு இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் எந்த இன்ஜுரின்னு சொல்லல. பட் இஸ் ரிட்டர்ன் டு யூகே டு டேக் ஸ்கேன்ஸ். சோ he won't be part of the next 2 to 3 மேட்சஸ் மினிமம்ன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. மேபி அவர் சரியாயிட்டார் அப்படின்னா the fag end of the tournamentல விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ண போறது இல்லன்றது அபிஷியல் நியூஸ் பை ஆர்சிபி மேனேஜ்மெண்ட். பட் அகைன் ஆல்ரெடி துஷாராவும் அந்த மாதிரி ஒரு கேஸ்ல தான் இருக்காரு. வருவாரா மாட்டாரா தெரிஞ்சு இதுக்கு இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணல. இப்போ வந்து சால்ட்டுக்கும் இதே நிலைமை தான். ஜேக்கப் பெத்தல் ஆடிட்டு இருக்காரு. பட் இன்னும் அந்த ஃபுல்லஸ்ட் காட்டல. ஒருவேளை இன்னொரு மேட்சும் ஜேக்கப் பெத்தல் சொதப்பிட்டாருன்னா they have to play ஜார்டன் காக்ஸ் because they don't have an option. வேற யாருமே இல்ல, பேக்கப்லயும் இல்ல அப்படின்னும் போது வெங்கடேஷ் ஐயர்ன்ற இன்னொரு ஆப்ஷன் தான் இருக்கு. பட் ஐ திங்க் சால்ட் ஆர் பெத்தல் இஸ் கோயிங் டு பி only option. ஓபனிங் ஆட வச்சிடலாம், வெங்கடேஷ் ஐயர் நடுவுல ஆட வச்சிடலாம். what do you think? இல்ல, நான் வெங்கடேஷ் ஐயர் ஆடுனா வெங்கடேஷ் ஐயர் ஓபனிங் ஆடணும். படிக்கல அந்த ஒன் டவுன் எடுக்கவே மாட்டேன். டோன்ட் ஃபிக்ஸ் சம்திங் தட்ஸ் நாட் broken. இதுதான் வந்து நான் சொல்லுவேன். சோ நல்லா போயிட்டு இருக்காரு, நல்லாவே போட்டும், மாத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன இன்ஜுரி அப்டேட் இருக்காடா மிஸ் பண்ணிட்டேனா? அண்ட் ஓமர் சாய் ஆக்சுவலி வந்து ஒரு பர்சனல் லாஸ்க்காக வந்து போயிருந்தாரு, ஆப்கானிஸ்தான் ஃப்ளை பண்ணியிருந்தாரு. திரும்பவும் வந்து பேக் அட் டிடிகேஎஸ் கேம்ப். ஒரு ஆல்ரவுண்டர் அடிஷனா வந்து அவர் ஆட் பண்றாரு. யாரு போல விளையாடப்பாங்க? மேபி மார்கஸ் ஸ்டெய்னிஸ் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணா விளையாட முடியும். பட் இட்ஸ் நாட் பாசிபிள் ப்ரோ. ஆமா, அந்த டீம்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆல்ரெடி. பென் வார்சியஸ், மிச்சல் ஓவன், அஸ்முத்துல்லா, ஓமர் சாய். சோ ஆடுறதுக்கு சான்ஸ் இல்ல. பட் எனிவே சின்ன ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு நினைச்சோம். அடுத்து ஒரு பெரிய அப்டேட் முன்னாடி கொஞ்சம் வந்ததுதான். லைக் வந்து ரியான் பராக் வேவ் பண்ணிருந்தான்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால அந்த கேமரா ஃபுட்டேஜ் வந்து வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஜெய்ஸ்வால்லாம் வேற கொஞ்சம் மறைக்கலாம் ட்ரை பண்ணாரு. ஆனா வந்து தப்புடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால போட்டு அடி நடிச்சிட்டாங்க கிடைச்ச ஃபுட்டேஜ் வச்சு. அதுக்கு வந்து ரியான் பராக் 25% ஆஃப் ஹிஸ் மேட்ச் ஃபீஸ் அது வந்து ஃபைனா கட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் தேவ்ஜித் சைக்கியா போர்ட் செக்ரட்டரி, பிசிசிஐயோட செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்காரு லைக் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வந்து இதுக்கு அகைன்ஸ்டா எடுக்கப்படும். இது மட்டும் இல்ல, லைக் அந்த முன்னாடி மேனேஜர் ஒருத்தர் வந்து போன் யூஸ் பண்றாரு டகோட்ல, அதெல்லாம் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லி பேண்டான திங்ஸ். சூரியவன்சி மாதிரி ஒரு சின்ன பையன் எல்லாம் இருக்காரு, அந்த இடத்துல வேவ் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்ன பொறுத்த வரைக்குமே. கிட் இருக்கிறப்போ அது வந்து தப்பு தான். என்ன இருந்தாலும் டீம் மெம்பர்ஸ் கூட இருக்கும்போது அது பண்ணக்கூடாதுதான். அதுக்கு எப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்க? வேப்பே பண்ணக்கூடாது ப்ரோ, இந்தியால பேட் ப்ரோ. ஜெய்ஸ்வால் இருந்தா சூரியவன்சி இருந்தா நீ வந்து பண்ணவே கூடாது. அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கான்னு தெரியல. பட் ஆனா வேவ் விக்க கூடாது சட்டம் இருக்கு ஆக்சுவலி. இல்ல ஆக்சுவலி வேவ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு இந்தியால. பட் அது மட்டும் இல்லாம அவர் சைக்கியா என்ன சொல்லிருக்காருன்னா இட்ஸ் நாட் பெயிண்டிங் குட் பிக்சர் ஃபார் ஐபிஎல் இன் தி இந்த மீடியா, லைக் வந்து வெளி மீடியா, இன்டர்நேஷனல் மீடியா. அதனால வந்து சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் will be taken அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பாப்போம். ஆமா, வேற என்ன பண்றது, சொல்ல மாட்டாங்க. பை தி வே ஆர்ஆர்னு சொல்லும்போது ஒரு பெரிய ட்விஸ்ட் இந்த ஓனர்ஷிப் சாகா. நம்ம வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இந்த யூஎஸ்ஏ சேர்ந்த இந்த வால்மார்ட் அப்புறம் இன்னும் 2-3 கம்பெனி எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கன்சோர்டியம் ஃபார்ம் பண்ணி வாங்கிட்டாங்க, ஸ்டேக் வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து they will have the highest stake for RR. ஓனர்ஷிப் மாறிச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட், என்ன ரீசன்றது எக்ஸாக்ட்டா இன்னும் வெளியே வரல. பட் அந்த முன்னாடி இருந்த அந்த கன்சோர்டியம் மேல வந்து நம்பிக்கை இல்ல. அதனால வந்து புதுசா வந்து ஒரு புது கன்சோர்டியம் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஓனர்ஷிப் வந்து கொடுத்திருக்காங்கன்றது அபிஷியல் நியூஸ் வந்து சைன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க RR. லக்ஷ்மி மிட்டல் அப்படின்றவங்க மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் 75% ஸ்டேக் வந்து வாங்கிருக்காங்க. அடர் பூனவாலா ஆர்சிபி வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு ஆர்சிபிக்கு பிட்டும் பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அங்க வாங்கல. இங்க வந்து 18% ஆஃப் த ஸ்டேக் வந்து வாங்கிட்டாரு. அண்ட் மீதி இருக்கிற 7% ஆஃப் த ஸ்டேக் முன்னாடி இருக்கிற ஓனர் மனோஜ் படாலே அவர் வந்து கண்டினியூ பண்ண போறாரு, ரீடைன் பண்ணிருக்காரு. சோ இந்த 100% ஆஃப் த ஸ்டேக் இப்படியே வாங்கிட்டாங்க. இது ஆர்ஆருக்கு மட்டும் இல்ல, ஆர்ஆர் மீதி 2 டீமான பர்படோஸ் ராயல்ஸ் அண்ட் பால் ராயல்ஸ் இந்த 3 டீமும் சேர்த்து 15,600 crores வந்து வாங்கிருக்காங்க. முன்னாடி இருந்த கன்சோர்டியம் வந்து 15,315 crores சம்திங் அந்த அமௌண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க அந்த யுஎஸ்ஏ சேர்ந்த அந்த வால்மார்ட் குரூப்பா இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு கம்பெனி அந்த பேர் மறந்துட்டேன், பட்
எல்லாம் சேர்ந்து ஒரு இது மாதிரி லீகல் பேட்டில் மாதிரி போறதுக்கு ரெடியா இருக்கின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 1 month டைம் கொடுத்தாங்க எங்களுக்கு பேமெண்ட் பண்றதுக்கு. பட் அதுக்கு வந்து அவங்க சர்டைன் கான்ட்ராக்ட் வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த 1 monthல வந்து நாங்க கான்ட்ராக்ட் பண்ணி நாங்க பேமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், எங்களுக்கு பேமெண்ட் வரல, அதனால நாங்க வந்து ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஓவராலா அந்த 7% ஆஃப் அந்த மனோஜ் படாலேயோட ஸ்டேக் தான் வந்து இங்க ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா யூஎஸ் கம்பெனி வர் நாட் ரெடி டு கிவ் ஸ்டேக் டு மனோஜ் படாலே. இவருக்கு ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக் வேணும்ன்ற மாதிரி கேட்டு இது பஞ்சாயத்து மாதிரி போயிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. பட் அகைன் எதுவுமே வந்து அபிஷியல் நியூஸ் கிடையாது. அங்கங்க வந்து சில கிரிக் பஸ், கிரிக் இன்ஃபோ, அப்புறம் மீதி தெரிஞ்ச கொஞ்சம் ஃபேமஸ் ஜர்னலிஸ்ட் கிட்ட வந்து ரூமர்ஸ் தான். சரிங்களா, இது வந்து அபிஷியல் நியூஸா வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த வீக்லி வீடியோல பார்ப்போம். சோ நெக்ஸ்ட் ஐபிஎல் தாண்டி இருக்கிற இன்னொரு லீக் சிபிஎல், பிஎஸ்எல் எல்லாம் போயிட்டு இருக்கு. பிஎஸ்எல் வந்து ஃபர்ஸ்ட் பாத்துறோம். பாபர் அசாம் கேப்டன்சி பண்ணி கொண்டிருந்த பேஷாவர் சால்மி டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலி லைக் பாபர் அசாம் த கிங் ஆஃப் பாகிஸ்தான் சொல்லி கொண்டிருந்த அந்த பாபர் அசாம் வந்து கப்பல் பண்ணிருக்காரு. இன்னொரு கிங் ஒருத்தர் இருக்காரு, அவர் பண்ண சாதனை இந்த கிங் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபேன் வார்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு அது என்ன சாதனை தான் கிங் கப் அடிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சாதனை கிடையாது. as a கேப்டனா பாபர் அசாம் கப் அடிச்சாராம். இன்னும் வந்து நம்ம கிங் அடிக்கலையா, அதை வந்து போட்டு அடி போட்டு அடிக்கிறாங்க. சரி விடுங்க, சரி அதை விடுங்க. பை தி வே அந்த ஃபைனல்ஸ் நல்லா இருந்துச்சு. ஹைதராபாத் கிங்ஸ்மென் ஒரு டீம், அங்க இங்க எப்படி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த மாதிரி அங்கே ஒரு ஹைதராபாத் இருக்கு. ஹைதராபாத் ஆமா, அந்த புது பிரான்சைஸ் எங்க இருந்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மேட்ச் தோத்துட்டாங்க மச்சான். அப்படியே கடைசி ஒரு 5-6 மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப்குள்ள வந்து எலிமினேட்டர் ஜெயிச்சு குவாலிஃபயர் 2 வந்து சூப்பரா கடைசி ஓவர்ல வந்து 6 ரன் டிஃபெண்ட் பண்ணணும். ஓகேவா, சூப்பரா ஒருத்தன் போட்டான் ஹுனைன் ஷா அப்படின்ட்டு வந்து 19 இயர்ஸ் யங்ஸ்டர். 6 பால் 6 யார்கர், செம எக்ஸிகியூஷன், ஒன் ஃபார் தி ஃபியூச்சர் நான் சொல்லுவேன். உண்மையிலே நல்லா போறாங்க, சீசன் ஃபுல்லா சூப்பரா போறாரு. எக்ஸ்பிரஸ் ஃபைனல்ஸ்ல வந்து கொஞ்சம் மண்ண கவிட்டாங்க, பேட்டிங் கொலாப்ஸ், அதுக்கப்புறம் அவங்க ரெக்கவர் ஆக முடியல. 128 தான் அடிச்சாங்க, அது நாட் எனஃப் இன் தி ஃபைனல்ஸ். பட் எனிவே ஒரு நல்ல காம்படிஷன் கொடுத்து ஹைதராபாத் கிங்ஸ்மேனுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அந்த கிங்ஸ்மேன் டீமுக்கு இன்னொரு அப்டேட்டும் இருக்கு, சிபிஎல் டிராஃப்ட், அதை நம்ம அப்புறம் வருவோம். பட் கடைசியா வந்து பேஷாவர் சல்மி அவங்களுடைய செகண்ட் டிராஃப்ட் லிவ் பண்ணிட்டாங்க. சீசன் ஃபுல்லாவே டாமினேஷன் தான். ஒரே ஒரு மேட்சோ 2 மேட்ச் சம்திங் தோற்றுறாங்க லீக் ஸ்டேஜ்ல. மத்தபடி இங்க பஞ்சாப் கிங்ஸ் போயிட்டு இருந்த மாதிரி அங்க சைமல்டேனியஸா வந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்த பேஷாவர் சல்மி ஒரு வழியா கப் அடிச்சிட்டாங்க. குசால் மெண்டேஸ், பாபர் அசாம், முகமது ஹாரிஸ் அப்படின்ட்டு வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ஃபரான் யூசப்னு ஒரு அண்டர் 19 பிளேயர், செம்ம சூப்பர் ஸ்டார், செம்ம ஆடுற ரைட் ஹேண்ட் பிளேயர். கண்டிப்பா அவனுமே வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு ஃபார் பாகிஸ்தான். எல்லாமே சொல்லிட்டு பாகிஸ்தான் சூப்பர் லீக் கம் டு an end. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சிபிஎல் டிராஃப்ட் லேட்டர் ஆன் திஸ் மந்த் வந்து நடக்க போகுது. அதுல வந்து சில அப்டேட்ஸ், புதுசா ஒரு டீம் ஜாயின் பண்ணிருக்காங்க, ஜமைக்கா கிங்ஸ்மேன் அப்படின்ட்டு. இந்த கிங்ஸ்மேன் பிரான்சைஸ் நம்ம சொன்னோம்ல ஹைதராபாத்தோட, அவங்களோட பிரான்சைஸ் தான் அங்க வந்து எடுக்காங்க. அதுல வந்து இந்த டிராஃப்ட்ல வந்து புது ரூல் ஆட் பண்ணிருக்காங்க. லைக் ஜமைக்கா வந்து ஒரு 3 பேர் இருந்து ரிட்டைன் பண்ணலாம், அந்த 3 பேருமே வந்து ஜமைக்கன் பிளேயர்ஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ டிராஃப்ட் வரும்போது அந்த 3 பேர் அவங்க டிராஃப்ட் பண்ணிக்கலாம். இதுல என்ன பெரிய மேட்டர் அப்படின்னா, ரோமன் பவல், ஆண்ட்ரே ரசல் இந்த மாதிரி வந்து ஜமைக்கன் பிளேயர்ஸ் வேற டீம் சைன் பண்றதுக்கு முன்னாடி ஜமைக்கா வில்லாவது ஃபர்ஸ்ட் சே அவங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நிறைய டிராஃப்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் வந்து போடுறேன், பாத்துக்கோங்க. வெஸ்ட் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் டிராஃப்ட் இருக்கு, நாட் ஃபார் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ். இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்து டைரக்ட் சைனிங் பண்ணிக்கலாம். நம்ம மீதி இருக்கிற லீக்ஸ் மாதிரி தான், எம்எல்சி எப்பலாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்து நீங்க டைரக்ட் சைனிங் இந்த பிளேயர்ஸ் கேட் நீங்க சைன் பண்ணிக்கலாம். 5 பேருக்கும் சைன் பண்ணலாம். மீன்வைல் ஒரு பிளேயரை வந்து ரீடைன் பண்ணலாம் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் எடிஷன். அந்த ஒரு பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரைசிங் ஸ்டார்ஸ். நீங்க வேற யாருமே ரீடைன் பண்ண முடியாது. நீங்க வேணும்னா உங்க டீம்ல இருந்தா அந்த ஒரு சூப்பர் ஸ்டார், ரைசிங் சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிளேயர்ஸ் மட்டும் தான் ரீடைன் பண்ண முடியும். அண்ட் பிளேயிங் லைனப்லயுமே மினிமம் ஒரு ரைசிங் ஸ்டார் இருந்தே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயமும் வந்து இந்த தடவை சிபிஎல் வந்து வச்சிருக்காங்க. இட்ஸ் a good thing. லைக் வந்து அவங்களோட அசெண்டன்சிக்கு அது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸா இருக்கும் நான் நம்புறேன். ரைசிங் ஸ்டார் தான் அன்கேப் பிளேயர் தானே, அன்கேப் பிளேயரா இருக்கும். அப்படி இல்லனா வந்து who has played very little matches for West Indies அந்த மாதிரி. அந்த லிட்டில்ன்றது எவ்வளவு கரெக்ட் அது இருக்கு, அது எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. பட் அது சம்திங் இருக்கு. எமர்ஜிங் பிளேயர் இந்தியாக்கு ஐபிஎல் அதே மாதிரி எமர்ஜிங் பிளேயர்னு வச்சிருந்தோம். கரெக்ட், அதே மாதிரி அங்க ரைசிங் ஸ்டார் வச்சிருக்காங்க. சோ பாப்போமே டிராஃப்ட் வந்து ஐ திங்க் 4 பேரை வந்து ரீடைன் பண்ணலாம் அந்த பிரான்சைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஃப்ரம் தி ப்ரீவியஸ் எடிஷன். டிராஃப்ட்ல வரும்போது அதாவது இங்க ஆர்டிஎம் மாதிரி போட்டு 4 பேர் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. சோ ஃபைனலா அந்த ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் உடைய அந்த ஒரு சாம்ராஜ்யம் உடைக்கப்பட்டது. எல்லாமே வச்சிருந்தாங்க ஒரு 8 வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வரவரையா வருவாங்க. கேரன் போலார்டு, ரசல், பிராவோ, சுனில் நரேன், நிக்கலஸ் பூரன் எல்லாமே வந்து ஒளிஞ்சது ஒரு வழியா வந்து முடிச்சு விட்டாங்க. பாப்போம் இந்த தடவை வந்து எப்படி இருக்க போகுது சிபிஎல் டீம்ஸ் அப்படின்ட்டு. சோ நம்ம இந்த வீக்லி வீடியோல மென்ஸ் அப்டேட்ல பார்க்கக்கூடிய கடைசி அப்டேட், நம்ம யுஏஇ டீம்ல வந்து யூசுவலா நம்ம யுஏஇ பிளேயர்ஸ் மட்டும் சைன் பண்ணி வைப்பாங்க. அந்த யுஏஇ சிட்டிசன்ஷிப் இருந்தா சைன் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு பெரிய அபூர்வம் நடந்திருக்கு. கடைசி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பேட்ஸ் வந்து தே கேன் பிளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசன்ஷிப் கொடுத்து விளையாட வச்சிருக்காங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர்ஸான 2 பேரை வந்து இங்க டொமஸ்டிக் ஆடிட்டு இருக்க 2 பிளேயர்ஸ் வந்து அங்க வந்து வாங்கி வச்சிருக்காங்க யுஏஇ. யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து அக்ஸ்தீப் நாத், நாம இருக்கா இந்த பிளேயர் அக்ஸ்தீப் நாத், குஜராத் லைன்ஸ் ஆடினாரு, உத்தரப்பிரதேஷ் சேர்ந்த பிளேயர். ரீசெண்டா கூட கோரக்பூர் லைன்ஸ் யூபி ஆடிட்டு இருந்தாரு. அண்டர் 19 ஆடின பிளேயர். அவர் வந்து இப்ப யுஏஇல போயிட்டு ஆடி இருக்காரு. அவங்க அப்பாவே ரொம்ப ஆவேசமா பேசியிருந்தாரு. என்ன என் பையனுக்கு இங்க சான்ஸே கொடுக்கல, அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணி கேட்டாங்க, கூப்பிட்டாங்க, அதனால என் பையன் அங்க போயிட்டான் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது வந்து ஹர்ப்ரீத் சிங் பாட்டியா அப்படின்ட்டு ஒரு சத்தீஸ்கரை சேர்ந்த ஒரு பிளேயர். அவருமே வந்து யுஏஇல போயிட்டு ஆடிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம குசைமா தன்வீர், அவருமே வந்து ஐ திங்க் இஸ் ஃப்ரம் பாகிஸ்தான். அவர் யுஏஇ ஆர்ஜின் கிடையாது. அவர் அங்க போயிட்டு இஸ் காட் தி சிட்டிசன்ஷிப், இஸ் பிளேயிங் கண்டினியூஸ்லி ஃபார் யுஏஇ. அஜய் குமார்னு ஒருத்தர் இந்தியன் ஆரிஜின் பிளேயர், அவருக்குமே வந்து சான்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி வில் ஆல்சோ see a lot of players. இங்க சான்ஸ் கிடைக்காதவங்க யுஎஸ் போயிட்டு ஆடிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ யுஎஸ் வரைக்கும் நீங்க போக வேணாம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா இருக்கு, பக்கத்துல இருக்கான் துபாய், யுஏஇ போங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சான்ஸ் கிடைக்கலனா அங்க போய் விளையாடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. சரிங்களா, ஓகே. இது அப்படி சொல்லிட்டு கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது உமன்ஸ் அப்டேட். 2 அப்டேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்தியா
இந்தியாவுடைய உமன்ஸ் வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எஸ், நம்ம ஜூன்ல ஸ்டார்ட் ஆகிற உமன் வேர்ல்ட் கப் அதோடைய இந்தியா டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நல்ல நல்ல நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நந்தினி சர்மா டெல்லி கேபிட்டல் உமன்ஸ் டீமுக்கு போட்டாங்க. லீடிங் விக்கெட் டேக்கர், ஆக்சுவலி ஆன் லெவல் இருந்தாங்க. சூப்பரா போட்டாங்க. ரைட் ஆர்ம் சீமர், நல்ல டெபோலிங் வந்து சூப்பரா போட்டாங்க. இன்னும் அவங்க வந்து டெபியூவே பண்ணல இந்தியாக்கு. டைரக்டா நான் வந்து நடிச்சா ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி டைரக்டா வந்து வேர்ல்ட் கப்லயே வந்து டெபியூ பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்ட் ஒரு டூர் இருக்கு, ஒரு 3 மேட்ச் T20 சீரிஸ். அதுல மேபி டெபியூ பண்ணிருவாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு ஒரு சான்ஸ். நந்தினி சர்மாவை தொடர்ந்து வைஷ்ணவி சர்மா வந்து டிராப் பண்ணிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க பரத்? ஆமா, அவங்க வைஷ்ணவி சர்மா எடுத்துட்டு போல. அதுக்கு பதிலா வந்து ஸ்ரீசரணி அண்ட் ராதா யாதவுக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க. ராதா யாதவுமே வந்து தேர் மோஸ்ட்லி சீயிங் ஹர் as ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் who can bowl left arm spin. ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து வைஷ்ணவி சர்மாவை எடுத்துட்டு போல. அதே மாதிரி மிடில் ஆர்டர்ல வந்து பாரதி ஃபுல்மல்லி வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க, which is a good addition நான் நினைக்கிறேன். பட் ஒன்ஸ் அகைன் சான்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி விக்கெட் கீப்பிங்ல வந்து ரிச்சா கோஷ்க்கு பேக்கப்பா உமா சேட்ரி இருந்துட்டு இருந்தாங்க இத்தனால. அவங்களுக்கு பதிலா எஸ்டிகா பாட்டியா கம்ஸ் பேக் இந்த டீம். 2 வருஷம் முன்னாடி ஆடினாங்க கடைசியா. அதுக்கப்புறம் வந்து இன்ஜுரி ஆடவே இல்ல. இப்போ நவ ஷீ இஸ் பேக். 25 years old left hander opening batter. Again she won't start in the playing 11. பேக்கப்பா வச்சிருப்பாங்க. பட் ஓவரால் பாக்குறப்போ இந்தியா டீம் ஆன் பேப்பர் நல்லா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே, பட் சில ப்ராமினன்ட் நேம்ஸ்லாம் இல்ல. எனக்கு ஆக்சுவலி இந்த டீம்ல இருக்க பெரிய கன்சர்ன் என்னன்னா வந்து நம்ம ஆடக்கூடியது இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல. ஆனா இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல ஒரு 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போறோம், which is fine. இந்தியாவோட ஸ்ட்ரெங்த் அதுதான். பட் சீமர்ஸ்னு பாக்கும்போது ரேணுகா சிங் தாக்கூர் இருக்காங்க, கிராந்தி கவுட் இருக்காங்க, அப்புறம் வந்து அருந்ததி ரெட்டி. இந்த 3 பேர் தான் இருக்காங்க சீம்ல. வேற யாருமே வந்து சீமர்ஸ்ல ஆஃப் கோர்ஸ் நந்தினி சர்மா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் டெபியூட்டன்ட் ஆட போறாங்க. கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். லைக் வந்து ரேணுகா சிங் தாக்கூருமே பெருசா ஃபார்ம்ல எல்லாம் இல்ல. அப்படி இருக்கும்போது பேஸ் அட்டாக் லுக்ஸ் வெரி வீக் ஆன் பேப்பர். அது மட்டும் இல்லாம இந்த மிடில் ஆர்டர்ல பேட்டர்ஸ் விட்டு டைரக்டா பவுலர்ஸ் தான் இருக்காங்க. நல்லா அந்த மிடில் ஆர்டர்ல அந்த ஆல் ரவுண்டர் சொல்லக்கூடிய ராதா யாதவ் அந்த அருந்ததி ரெட்டி 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. which again எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணலாம் இவங்களை? நம்ம இந்த பூஜா வஸ்தாக்கர் மாதிரியான ஒரு பிளேயரை வந்து மிஸ் பண்றோமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அமன்ஜோத் கௌர் ஆஃப் கோர்ஸ் இருக்காங்க ஒன்ஸ் அகைன். அவங்களும் ஐ won't tell her as an all rounder. she is also like a batter who can bowl a couple of overs. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் can come and haunt India in the future அப்படின்னு தோணுது. அண்ட் ஓகே, இதை நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸ் போயிட்டு இருந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கா காம்ப்ரிஹென்சிவா ஜெயிச்சிட்டாங்க, 4-1 ஜெயிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் டு ஒன்ஸ் அகைன் the captain of South Africa, Laura Olwaat. what an amazing series. player of the series, 330 runs 5 மேட்ச்ல, 82.5 ஆவரேஜ். பாப்பா சரியான ஃபார்ம்ல இருக்காங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு 4 months முன்னாடியே சொன்னேன், சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்து இந்த வருஷம் என்னுடைய T20 வேர்ல்ட் கப்போட ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் அப்படின்ட்டு. the team is absolutely set. they have everything. மெரிசன் கப் எல்லாமே வந்து they are destroying the big teams like நியூசிலாந்து, இப்போ வந்து இந்தியா அப்படின்னும் போது இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல they have the team to beat. they are the team to beat. they can easily beat any team in the current era. but again நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, இந்த 5 டீம் வந்து ரொம்ப ஃபேவரட்ஸ்னு சொல்லுவேன். இதுல இந்தியாவே வந்து நான் லைட்டா கொஞ்சம் கீழ தான் இறக்கி வைப்பேன். they are coming from a world cup winning campaign, but T20 ல வந்து still they are a little bit of an underdogs நான் சொல்லுவேன் actually. so yes, மீதி இருக்க 4 டீமுக்கு சான்ஸ் இருக்கு. பொறுத்து இருந்து பாப்போம். நம்ம எப்படி அடுத்த வீக்லி பீரியட்ல IPL முடிஞ்சதுக்கு அப்புறம் அதன அப்டேட்ஸ் போடுவோம். ஜூன் 12th வந்து இந்தியாவோட கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகுது அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, நெதர்லாண்ட்ஸ், அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு டீம் இருக்கு. சோ டோட்டலா 4 டீம் இருக்கு அந்த குரூப்ல. எல்லாமே நம்ம ஃபியூச்சர் அப்டேட்ஸ்ல வந்து கண்டிப்பா கவர் பண்ணுவோம். சரிங்களா? எல்லாத்தையுமே உங்களுக்கு சேர்க்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்த வார நியூஸ் கரெக்டா எடுத்துட்டு வந்து சேர்த்துறோம் தான் நாங்க நம்புறோம். ஓகே, இது மாதிரி வீக்லி பீரியட் அப்டேட்ஸா இருக்கட்டும், மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் ப்ரிவ்யூஸ் இதெல்லாம் வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் டேபிளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு சேனல்ல 2 பசங்க பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ்.